உலகத்தின் தூக்கம் கலையாதோ, உள்ளத்தின் ஏக்கம் தொலையாதோ, உழைப்பவர் வாழ்க்கை மலராதோ, ஒரு நாள் பொழுதும் புலராதோ. தரைமேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான். கரைமேல் இருக்க வைத்தான், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான். தரைமேல் பிறக்க வைத்தான். அற்புதமானவர்களே, ஒரு துயரத்தோடு தான் நான் இந்த பதிவை பங்கிட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த தொகைராவிலே சொல்லுவார், உலகத்தின் தூக்கம் கலையாது, உள்ளத்தின் ஏக்கம் தொலையாது, உழைப்பவர் வாழ்க்கை மலராது, ஒரு நாள் பொழுதும் புலராது. ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் நடக்கிற எல்லா அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் பார்க்குற போது மனித பிறவிக்கே ஒரு மகத்துவம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஒரு கருணை இல்லாமல் போயிடுச்சு, ஒரு இரக்க உணர்ச்சி இல்லாமல் போயிடுச்சு. இந்த உலகத்தில் நம்ம ஒரு அந்நியர்கள் மாதிரி ஒருத்தருக்கும் ஒருத்தரும் நாம் என்னமோ அந்நியன் மாதிரியே நம்ம சண்டை போட்டுக்கிறோம், அந்நியன் மாதிரியே எல்லாத்தையும் நம்ம பிரிச்சுக்கிறோம், அந்நியன் மாதிரியே எல்லாரையும் நம்ம ஒரு ஒரு எல்லா வகையிலையும் இனத்தாலேயும் மதத்தாலேயும் மொழியாலேயும் சாதியாலேயும் ஏழை பணக்காரங்கிறதாலேயும் அறிவில்லாதவன் அந்த மாதிரியே நம்ம என்ன பண்ணிட்டோம், கொண்டு ரொம்ப நசிச்சுக்க வச்சுட்டோம் இந்த உலகத்தை. அதனால தான் நான் ஏற்கனவே கூட ஒரு இறைச்சி உலகம், ஒரு இறைச்சி உலகத்தில் மாட்டிக்கிட்டோன்னு சொல்லியிருந்தேன். நான் இன்றைக்கி ஒரு அற்புதமான நாள். திரு வள்ளலார் ஐயா வள்ளல் பெருமான் உதித்த நாள், அவர் அவதரித்த நாள். அந்த வள்ளல் தன்மை உடைய அவருடைய நான் சிந்திக்கிற போது திரு எம்ஜிஆர் அவர்கள் வள்ளலாக வாழ்ந்தார் பாருங்கள், அவருடைய வாழ்வியலும் சேர்ந்து கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அந்த வகையில் வள்ளலாரும் செம்மலாரும்னு ஒரு பதிவியை நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த வகையில் திரு வள்ளலார் அவர்கள் நம்ம நினைவுபடுத்துறது ரொம்ப நல்லது நான் நினைக்கிறேன். அவர் சொல்லுவார், அப்பா, நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், ஆருயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே, என் தாய் எந்தை என் தந்தை நினது அருட்புகழை இயம்பிடல் வேண்டும் அப்படின்வார். அதாவது ஒரு ஆன்மீகமாக சொல்லும்போது சொல்கிறார் பாருங்க, ஆருயிர்க்கெல்லாம் நான் அன்பு ஆருயிர்னா அன்பு, அருமையான உயிர்கள், வெறும் மனித உயிரை மட்டும் சொல்லலை. அவர் பாருங்கள், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்கிறோம் நாம். அதை நான் சமீபத்தில் கூட ஒரு 50 விழாவுக்கு நான் போய் கலந்தேன், ஒரு திரு எம்ஜிஆருடைய 50 விழாவில். அதில் திரு கண்ணாசன் அவருடைய மகன் பேசினார். கண்ணாசனுடைய மகன் அண்ணா, அவர் பேர் படத்தெல்லாம் நடிக்கிற அண்ணாதுரை கண்ணாசன். அவர் ரொம்ப அழகாக ஒரு கவிதை படித்தார். அதில் ஒரு 2 வரி பிரமாதமான வரி. அவர் சொன்னார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வள்ளலார் வாடினார், ஆனால் வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் எம்ஜிஆர் வாடினார் அப்படின்னு சொன்னார். ரொம்ப அற்புதமான வார்த்தை அது. நன்றி சொல்லணும் அவருக்கு. நான் என்ன சொன்னேன்னா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் அவர் வாடின மாதிரி இவர் வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினார். இதுதான் நான் 2 பேரையும் சேர்த்து வச்சதே. 2 பேருமே வேறு. அவர் தொழில் நடிகிற தொழில், உடல் பலம் வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, அவர் இந்த புலால் மருத்தில் அப்படியே அவர் கை கொள்ள முடியல திரு எம்ஜிஆரால். ஆனால் பாருங்கள், நம்முடைய வள்ளலாருடைய இதில் ஜீவகாருண்யம் தான் முக்கியமாக இருக்குது. அதில் புலால் மருத்துவம் எல்லாருக்கும் பசி ஆற்றலும் தான் அவருடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. ஆனால் திரு எம்ஜிஆர் பாருங்கள், புலால் புண்ணை உண்டா கூட அவர் பாருங்கள், அந்த ஜீவகாருண்யமும் அதே சமயத்தில் எல்லாருக்கும் பசி ஆற்றணும் அப்படிங்கிற ஒரு தன்மை ஒரே நேர்கோளை 2 பேரும் சேர்க்குது. அதனால தான் நான் இன்றைக்கி யோசனை பாருங்கள், ஈகையில் விற்பார் ஐயா, ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலில் பின்னுவார் ஐயா. 5வது குறள் சொல்லுவார் ஈகையில். அதாவது ஆற்றுவார் ஆற்றல், என்ன ஆற்றல்? ஆற்றுவார்னா யார்? பசி அந்த பசியை கூட தாங்கிக்கூடிய சக்தி படைத்தவங்க தபசிகள், அதுதான் மிகச்சிறந்த ஆற்றல். அப்பசியை மாற்றுவார் ஆற்றலில் பின் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னு அர்த்தம்னா, யார் மற்றவங்க பசியை ஆற்றுகிறார்களோ தணிக்கிறார்களோ அவங்க இந்த தபசிகளை விட மேன்மையானவர்கள்னு சொல்லுவார். அதுதான் திரு எம்ஜிஆர். 1823 வள்ளலார் அவதரிக்கிறார் மருதூரில், அக்டோபர் 5ஆம் தேதி. நல்லா கவனிங்க. அதே 1923 ராஜா ராம் மோகன் ராய்ன்னு சொல்லி
வடக்கு மாநிலங்களில் வடக்கு பக்கத்தில் அவர் வந்து பிரம்ம சமாஜம் ஏற்படுத்துகிறாரு. அப்போ அவர் 49 வயசு. அந்த காலம் வந்து சமய மறுமலர்ச்சிக்கும் ஒரு அரசியல் விழிப்புணர்ச்சிக்கும் ஏற்ற காலம். மகாத்மா காந்திஜி, அரவிந்தர் சுவாமிகள், ரமணரெல்லாம் கூட பின்னால் தான் உதிக்கிறாங்க. ஆனால் அங்கே பாருங்கள், அதுக்கு முன்னாலேயே 49 வயசில் அவர் வந்து ராஜா ராம்மோகன் ராய் இருக்கிறாரு. ஆனால் அவர் கூட 1928 தான் 5 வருஷம் திரு வள்ளலார் சுவாமிகள் அவதரித்த 8 வருஷம் பொறுத்து தான் அவர் வந்து அந்த பிரம்ம சமயத்தை உருவாக்குறார். சமய மறுமலர்ச்சியை இந்த மாதிரி ஒரு தொண்டு செய்கிற அந்த அந்த அமைப்பை அப்போ தான் உருவாக்குறார். அவர் 1 வருஷம் கழித்து தான் தயானந்த சரஸ்வதி பிறக்கிறார். அதாவது 1824 உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி எப்படி ராஜா ராம்மோகன் ராய் பண்ணாரோ அதே போல் ஆரிய சமாஜம் ஏற்படுத்தினவர் தயானந்த சரஸ்வதி. உங்களுக்கு தெரியும், வெளிநாடுகள் எல்லாம் கூட வந்து அவருக்கு நிறைய பெரிய கிளைகள் இருக்குது. அவரும் ஒரு சமய மறுமலர்ச்சிக்கு முக்கியமானவராக குறிப்பிட்றாங்க வரலாற்றில். அப்போ பாருங்கள், அவர் பிறக்கிற காலத்திலேயே தான் நம்ம தேசிய கவி ரவீந்திரநாத் தாகூர் இருந்தார் பாருங்கள். அவருடைய அப்பா வந்து தேவேந்திரநாத் தாகூர். அவர் வந்து 6 வயசு அப்போ அவருக்கு. அவர் தான் பின்னால் அந்த அந்த பிரம்ம சமாஜம் சொன்ன பாருங்கள், அதுக்கு அவர் தலைவராகி அதை அவர் நிர்வகிக்கிறார். அதே மாதிரி நம்ம சொன்ன பாருங்கள், ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி சுவாமிகள். அவர் பாருங்கள், நம்ம வள்ளலாரையா வந்து 1823 பிறக்கிறவர் 1874 மறைகிறார். கிட்டத்தட்ட 51 வருஷம்தான் அவருடைய வாழ்ந்த பூமியில் இருந்தது. அவர் மறைகிறாரு. அவர் மறைவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 1875 தான் ஆரிய சமயத்தை தயானந்த சரஸ்வதி ஏற்படுத்தினார். அதே 1875 தான் நியூயார்க்கில் பிளாவட்ஸ்கி அம்மாவும் ஒரு கர்னல் ஆல்கோட்னு ஒருத்தர் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த தியோசபிக்கல் சொசைட்டி, உங்களுக்கு தெரியும், இப்போ கூட பெசன் நகரில் வந்து அந்த இயக்கம் இயங்குது. அவங்க வந்து அது பிரமாதமாக வந்து அவங்க நிர்வகித்து அவங்க அது முதல்ல துவக்கி அதுக்கப்புறம் பண்ணாங்க. இதை குறித்து 1873 1 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த பிளாவட்ஸ்கி அம்மா பண்ணாங்க பாருங்கள். அந்த சொசைட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே இப்படி ஒன்று வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இன்ஸ் கொடுக்குறாரு. அதுதான் வள்ளலார் ஐயாவுடைய கருணை. அவர் பாருங்கள், அவருடைய ஏற்படுத்தின தர்மசாலை, அது முதல்ல தர்ம சத்திரமும் இருந்தது தான். சத்திரம்னா கொஞ்சம் ஒரு இழிவாக இருக்கும், அதனால் சாலைன்னு மாற்றுறார். சாலைன்னா தமிழில் கூடம்னு பேர், ஒரு தர்ம கூடம்னு அவர் பேர் மாற்றுறார். அது பாருங்கள் 1867 அதாவது 43 வயசில் 44 வயசில் நம்முடைய வள்ளலார் ஐயா வந்து அந்த தர்மசாலையை அந்த எப்போவுமே அணைக்க முடியாத அந்த பசி தீயை, அந்த பசி பிணியை, அந்த பசி நோயை வந்து தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை அன்றைக்கி தான் அவர் துவக்கிறார். அது பாருங்கள் இன்ன வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த பசி என்பதை நான் ஏன் இங்கே குறிப்பிடுறேன் அப்படின்னா, இதை போலவே தான் திரு எம்ஜிஆருடைய வாழ்வியலை நீங்கள் பார்க்க முடியும். நான் நிறைய சொல்லியிருக்கேன். அவர் பசின்னு முதல்ல போன உடனே பேச முடியாத சமயங்கள் 1987 அப்புறம் கூட 87க்கு முன்னால், அதாவது 84க்கு அப்புறம் 87க்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் கூட முதல்ல வந்த உடனே அப்படின்னு வரான். எங்களோட மாஸ்டர் சொல்லுவார், தியாகராஜ் மாஸ்டர், முதல்ல போனால் முதல்ல சாப்பிட்டப்போ தான் பேசணுமா. அது குறித்து நான் நிறைய செய்திகள் சொல்லியிருக்கேன், நிறைய சம்பவங்கள் சொல்லியிருக்கேன். அந்த பசி வந்து அது பசியை மாற்றணும்னு சொன்ன பாருங்க குரலில். அதிலே 6வது குரலில் சொல்லுவார், அற்றார் அழி பசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள் வை புழி அப்படின்றார். அதாவது ஒரு மற்றவங்க பசியை தீர்க்கிறவன் தன்னுடைய செல்வத்துக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் தன்னுடைய சமூகத்துக்கும் ஒரு பாதுகாப்பை தேடிக்கிறான். பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஃபிக்ஸட் பசி சொல்கிறோமில்ல, அந்த மாதிரி அது புண்ணியத்தை தேடிக்கிறான், தர்மத்தை தேடிக்கிறான். அது பொதுவாக என்ன சொல்லுவாங்க, தன் செல்வத்தை காக்குகின்ற ஒரு பொருள் வைப்புழி, அவன் சேர்த்து வச்சுக்கிற ஒரு பாதுகாப்பு பெட்டகம்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்லுவேன், அது வந்து தன்னுடைய சமூகத்தை, தன்னுடைய குடும்பத்தை, தன்னை சார்ந்தவர்களை, இந்த உலகத்தையே அது காக்கிற பெட்டகம் அது. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த பசிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு வள்ளலார் ஐயா. அதை பாரு, அது சொல்லுவார், பசியை பார்த்தவங்களாம் நான் வாடி இருக்கிறேன், வாடி பயிரை பார்க்கும்போதே நான் வாடினேன்னு சொன்னால் அப்போ ஒரு வயிறை பற்றி ஏன் வாட மாட்டார். அந்த மாதிரி தான் வள்ளலார் இருந்தார். அதே மாதிரி தான் திரு எம்ஜிஆர் அவர்கள். ஒரு குறிப்பு சொல்கிறேன், 1982 அவர் சத்துணவு ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும் போது அதுக்கு முன்னால் அவர் அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக ஒரு IAS ஆஃபீஸரையும் அவர் சம்மந்தப்பட்டவங்களை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு இது மாதிரி நான் வந்து ஒரு சத்துணவு குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கணும், இதுக்கு நான் என்ன செஞ்சேன், எவ்வளவு வரும் அப்படின்னு ஒரு வரையறை கேட்குறாரு. கேட்டால் அவங்க சொல்கிறாரு, இது நம்மளுடைய நிதி வளம் நம்மக்கிட்ட இப்போ இல்லை, அது கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய் ஆகும், அது முடியாது, அதனால் அது இந்த திட்டம் வந்து செயல்படுத்த முடியாதுன்னு அவர் சொல்கிறார். திரு எம்ஜிஆர் அவர்கள், உங்களுக்கு பணம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா, இல்லை மனம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்கு தேவை இப்போ பணமா இல்லை மனமா அப்படின்னு கேட்டு அவரை அனுப்பிச்சிடுறாரு.
அமிச்ச உடனே அப்போ வந்து உளவுத்துறை அதிகாரியாக வந்து திரு மோகன்தாஸ் அவர்கள் இருந்தார். பின்னால் ஒரு டிஜிபியாக இந்தியாவுடைய ஆட்சியில் வச்சார். அவர் ரொம்ப க்ளோஸ் ஆனவர். அவர் அந்த மோகன்தாஸ்ன்றவர் அவர் வந்து அப்போ உளவுத்துறை அதிகாரியாக இருக்கிறார். அவரை வர வச்சு இது மாதிரி ஒரு திட்டம் பண்ணலான்னு இருக்கிறேன். குழந்தைகளுக்கெல்லாம் சத்துணவு வேணும், குழந்தைகளுக்கெல்லாம் ஊட்டம் இல்லை. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அவர் வந்து எம்எல்சியாக இருக்கும்போதே கூட அவர் வந்து ஹாஸ்பிட்டலை பற்றி பேசும்போது இங்கே வந்து இவ்வளோ பேர் வந்து என் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றவங்கள 90%, அதாவது 90% வந்து ஊட்டச்சத்து இல்லாமல் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தோட பேசியிருக்கிறேன். அதெல்லாம் சேர்ந்து தான் அவர் சத்துணவு ஆரம்பிக்க வச்சது. அவர் சொல்கிறாரு, மோகன்தாஸ் சொல்கிறாராம், இல்லை இது வந்து இந்த திட்டம் சரியாக பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக அங்கங்கே நம்ம தொழிற்கூட நிறுவனம்னு வச்சுக்கோங்க, இந்த வேலை இல்லாத வாலிபர்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கலாம். அதன் மூலமாக அவங்க குடும்பம் பிழைக்கும். அதன் மூலமாக நமக்கு வந்து தொழிலும் பெருகும். அதன் மூலமாக நமக்கு வளம் பெருகும். அதனால் இந்த திட்டம் இது வேணாம் அப்படின்னு அவர் சொல்கிறாராம். உடனே திரு எம்ஜிஆர் அவர் சொல்கிறாராம், நான் உங்ககிட்ட எதிர்பார்த்த விளக்கம் வேறு, ஆனால் நீங்கள் சொன்ன விளக்கம் வேறு, அதுக்கு இது விளக்கம் இல்லை, நீங்கள் போகலான்னு சொல்லி அனுப்பிச்சிட்றாராம். அனுப்பிச்சிட்டு அதுக்கு 100 கோடி ரூபாய் ஆகுன்னு சொன்ன உடனே அதை பற்றியே கவலைப்படாமல் நன்கொடை மூலமாகவும் பல வழிகளில் அதை நான் கொண்டு வர முடியும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாரு. 1982 ஜூன், ஐ திங்க் ஜூனா இல்லை ஜூலைன்னு தெரியல, அப்போ வந்து அதை அவர் அனௌன்ஸ் பண்ணி அதை ஆரம்பிக்கிறார். சமயபுரத்தில் தான் அது முதல்ல ஆரம்பிக்கிறார். அதில் ஆரம்பிக்கும்போது 2.5 மாதத்தில் வந்து செப்டம்பர் 5ஆம் தேதி திரு அறிஞர் அண்ணா பிறந்தநாள் வருது. முதல்ல கிராமங்களுக்கு தான் அது முதல் கொடுக்குறாரு. ஏன்னா தன்னுடைய நிதி எப்படி இருக்கோ என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நகரங்களுக்கெல்லாம் வந்து எப்போ சொல்கிறார், செப்டம்பர் 5 1982 2.5 மாதத்துலேயே நகரங்களுக்கும் விரிவுபடுத்துகிறார். பாருங்கள், அன்னைக்கு அந்த ஏற்படுத்தப்பட்ட அந்த சத்துணவு திட்டம் அன்னைக்கு இருந்த எதிர்க்கட்சியாக இருந்தவர் திரு கலைஞர் கருணாநிதி கூட சொல்கிறார், பிள்ளைகளெல்லாம் பிச்சை எடுக்க வச்சுட்டாரு, கையில் தட்டு கொடுத்து பிச்சை எடுக்க வச்சுட்டாரு எம்ஜிஆர் அவர்கள். இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் இது ஒரு பிச்சைக்கார மாநிலமாக ஆகிடும்னு சொல்லி பரிகசிக்கிறார், கேவலப்படுத்துகிறார். அதெல்லாம் அவர் கவலைப்படவே இல்லை. பார்த்திங்கன்னா அங்கே போகிற இடமெல்லாம் திரு எம்ஜிஆர் அவர்கள் கேட்குறாரு பொதுக்கூட்டத்தில் மக்களை பார்த்து, இந்த மாதிரி கலைஞர் கருணாநிதி சொல்கிறாரு, நான் வந்து உங்களெல்லாம் பசங்களெல்லாம் பிச்சைக்கார ஆகிட்டேன்னு சொல்கிறாரு, அப்படி தான் நான் ஆக்கிட்டேன்னா அப்படின்னு சொன்ன உடனே மக்களாக இல்லவே இல்லை, நீங்கள் இல்லவே இல்லை, அது மாதிரி பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறாங்க. அவங்க ரொம்ப அந்த காலத்தில் வந்து திரு எம்ஜிஆர் அவர்கள் சாதாரணமாக இல்லை, நினைக்கிறதெல்லாம் நான் முடிக்கிறவன்னு சும்மா படத்தில் பாட்டு போயிடல. அவரெல்லாம் சில விஷயங்கள் எங்கே பதுங்கணுமோ அங்கே பதுங்கி, எங்கே பாயணுமோ அங்கே பாய்ஞ்சி, எதை நல்லது செய்யணுமோ நல்லது செஞ்சு அப்படி தான் அந்த சமூகத்தை வளர்த்தார். அதுக்கப்புறம் பாருங்கள், அதில் தான் அவர் வந்து திரு கலைஞர் கருணாநிதி மறுபடியும் 1989 வந்த பிறகு வாரம் ஒரு முட்டை கொடுத்தாரு, அப்புறமா 2 முட்டை கொடுத்தாரு, அப்புறமா முட்டை கொடுக்குறது வழக்கமாக்கிட்டார். பாருங்கள், ஒரு சத்துணவு திட்டம் வந்ததால் எனக்கு நல்ல நினைவு இருக்கிறது. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது, இந்தியாவில் மொத்தமாக ஒரு ஆய்வு எடுக்குது. ஆய்வு எடுக்கிற போது தமிழ்நாட்டில் இருக்கிற குழந்தைகள் தான் வலுவாக இருந்தாங்க, இந்த சத்துணவு திட்டம் தான் அது காரணமாக இருந்தது அப்படின்னு நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பெரிய கட்டுரை நான் படிச்சிருக்கேன். அது குறித்து கூட நான் நிறைய நண்பர்களாக பேசியிருக்கிறேன். என்னென்னா, திரு எம்ஜிஆர் அவர்கள் வளர் பிராயத்தில், நான் தான் ஏற்கனவே சொன்னேன், அவருடைய ஒவ்வொரு செயல்களும் பார்த்திங்கன்னா பின்னால் நடக்க போகிறதுக்கு ஒரு அஸ்திவாரம் மாதிரி இருக்குது. அவர் ஏற்கனவே தன்னுடைய இலவச ஆஸ்பத்திரியில் வரும்போது இவ்வளோ நோயாளிகள் வராங்களே, இவங்களுக்கெல்லாம் ஒரு ஊட்டச்சத்து இல்லைன்றதா முக்கியன்றத ஒரு எம்எல்சியாக இருக்கிற போதே அந்த அந்த சபையில் பேசியிருக்கிறார். அவர் அது குறித்து நிறைய பொதுக்கூட்டத்தை கூட பேசியிருக்கிறார். அப்போ பாருங்கள், பசிப்பிணி முக்கியமானது, அந்த பசிப்பிணியை தீர்த்தாதான் நாம் சமூகத்தை வளர முடியும்னு தன்னுடைய படங்களில் அப்படி தான் பண்ணார். அவர் சொல்லுவாங்க, இண்டோரில் நடக்கும்போது மட்டும்தான் அவர் வந்து மேக்கப் ரூம் சாப்பிடுவாராம். வெளியே எங்கன்னா அவுட்டோரில் போனாங்கன்னா வச்சுக்கோங்க, அவுட்டோரில் எல்லாரோடையும் என்ன முதல்ல அவங்க என்ன இவங்க சாப்பாடு வருதோ அந்த சாப்பாடு தான் வரணுமா. ஏற்கனவே கூட பல நிகழ்ச்சிகள் சொல்லியிருக்கிறேன். அந்த சாப்பிட்ற விஷயத்தை மட்டும் வடலூரில் தான் எப்போவுமே எரியுதுன்னு நினைக்காதீங்க, ராமாவரம் தோட்டத்துலேயும் எப்போவுமே எரிஞ்சிட்டு இருக்கும். ஒரு சாப்பாடு வந்ததுன்னா இவர் சாப்பாடு வந்தால் கூட 20 பேர் குறைஞ்சபட்சம் சாப்பிடலாமா. அதுதான் அவருடைய பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புகிற முறை. திரு எம்ஜிஆர் அவர்கள் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா வள்ளலார் தான். ஏன்னா ஒரு படத்துலேயே சொல்லுவார், அன்புக்கு இணங்கு வள்ளலாரை போல், அறிவுக்கு வணங்கு வள்ளுவரை போல், கவிதைகள் முழங்கு பாரதியை போல், கவிதைகள் வழங்கு பாரதியை போல், மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல் அப்படின்னு ஒரு படத்தை சொல்லுவார் பெற்றால்தான் பிள்ளையாவில். அதாவது அன்புக்கு இணங்கு வள்ளலாரை போல்வார். ஏன்னா இந்த அன்பு ஏன் இந்த வள்ளலார் சொன்னார் அப்படின்னு சொன்னால், திரு வாலிசார் எழுதின பாட்டு அது என்னென்னா, நீங்கள் கொடுக்குற குணம், மற்றவங்க பசி ஆற்றுற குணம் வந்தாலே அதுக்கு அடையாளம் என்னென்னா அன்பு அவர்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம்.
கருணை, அந்த கருணை எப்போ வரும்? இந்த அன்பு மற்றவங்க சாப்பிடும்போது நீங்கள் கொடுக்குறது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிறவங்களாம் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன் பாருங்கள், யாருக்கும் பசி இருக்கக்கூடாது நினைக்கிறேன் பாருங்கள், அப்போ அது கருணையாக மாறுது. அது வந்து கருணையாக ஆயிடுது பாருங்கள். இப்போ திரு எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டம்னு கொண்டாடுறாரு 1982. அப்போ பாருங்கள் 100 கோடி ரூபாய் அந்த காலத்திலேயே மொத்தத்துக்கு அந்த திட்டத்துக்கு. இதை பாருங்கள், இந்த திட்டம் வரும்போது அப்போ தான் திரு ஜெயலலிதா வராங்க. எனக்கு நல்லா நினைவு இருக்குது, அந்த 1982 அவங்க வந்து அதிமுகவின் நேரடி உறுப்பினர். அது மட்டும் இல்லை, சத்துணவுக்கு அதனுடைய நன்கொடையை எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அந்த அம்மா அப்போ 40,000 ரூபா கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு திரு எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதாவை மேல்மட்ட குழு உறுப்பினர் ஆக்குறாங்க. சத்துணவு குழு மேல்மட்ட உறுப்பினர், அதாவது அதுக்குன்னு ஒரு குழு போட்டு நன்கொடை வசூல் பண்ணுறது எப்படி நடத்துறதுன்னு சொல்லி குழு போடுறாங்க. அப்போ நேரடி உறுப்பினர் கட்சிக்கு மேல்மட்ட உறுப்பினர்னு சொல்லி அவங்க வந்து வராங்க. அப்போ அது நான் படிக்கிறேன், படித்து ஜெயலலிதா அம்மாவுக்கு நான் கடிதம் எழுதுகிறேன். அதாவது இது ஒரு நல்ல ஒரு அறிமுகத்தோடு நீங்கள் வந்திருக்கிறீங்க, அது மட்டும் இல்லை, இங்கே வந்து உங்களுக்கு கட்சியில் இந்த சமூகத்தில் வந்து அரசியலில் மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது, நீங்கள் இதுக்கு ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி நான் கடிதம் பாராட்டி எழுதும்போது அந்தம்மா எனக்கு வந்து அவங்க கடிதம் எழுதுகிறாங்க. என்னுடைய அந்த கடிதத்துக்கு பாராட்டி கடிதம் எழுதுகிறாங்க. அது கூட பாருங்கள். நான் அப்போவே ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த சாப்பிட்றதுக்கும் அந்த சத்துணவுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாரு திரு எம்ஜிஆர் அவர்கள். இதுக்கு முன்னால் மதிய உணவு கொண்டு வந்தார் திரு காமராசர், அவரும் அது மாதிரி தான் பண்ணார். அவர் பாருங்கள், அந்த மதிய உணவு கொண்டு வரும்போது அப்போவும் நிதி நெருக்கடி. அப்போ அவர் மூலம் பாருங்கள், நேற்று சுந்தரவடிவேல்னு சொல்லி அவர் தான் அந்த கல்வித்துறை செயலாளர் இருக்கிறார். அவரை கூப்பிட்டு கேட்குறாரு, முதல் மந்திரியாக இருக்கிற திரு காமராஜர் கேட்குறாரு, ஆமாம் ஒரு பிள்ளைக்கு நம்ம சாப்பாடு போகிறது தந்தால் நம்ம எவ்வளோ ஆகும்? அப்போ அந்த காலத்தில் 1 ரூபா ஆகுனாராம். அவர் 1 ரூபாவுமா, அது நம்மளோட நிதி நமக்கு வந்து இடம் கொடுக்குமான்னு கேட்டாராம் காமராஜர். உடனே இடம் கொடுக்குங்க சொல்லிட்டு என்ன பண்ண புள்ளிவரத்தோடு சொன்னாராம். சொன்ன உடனே திரு காமராஜர் சொன்னாராம், நீ மொத்தமாக 1 ரூபா கொடுக்கக்கூடாது, நம்ம 50 பைசா தான் கொடுக்கணும். 25 பைசா அந்த ஊராட்சி ஒன்றியம் இருக்குது பாருங்கள், அதில் வர்ற வருவாயிலேருந்து எடுத்து கொடுத்துடணும். மிச்சம் 25 பைசா அந்த ஊர்லேயே ஒரு கிராமம்னு வச்சுக்கோங்க, அந்த ஊரில் ஒரு பெருந்தனக்காரங்க பெற்றவங்களாம் இருக்காங்க பாருங்கள், அவங்க நன்கொடையாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாராம். சொன்ன உடனே நேற்று சுந்தரவடிவேல் சொன்னாராம், இல்லைங்க நம்ம 1 ரூபா கொடுக்குறது நமக்கே நிதி இருக்குதுங்க, பரவாயில்ல கொடுக்கலாங்க, கொடுக்க முடியுங்கன்னாராம் அவர். அதுக்காக நான் சொல்லலை, கொடுக்க முடியும். இந்த நம்ம 1 ரூபா இலவசமாக கொடுத்தோம்னா சாப்பிட்ற பையன் பாதி சாப்பிட்ருவான், பாதி கீழே போட்டுருவான், சோத்தை சத்துணவு போட்டுருவான், அந்த மதிய உணவு போட்டுருவான். அப்படி போட்டான்னு வச்சுக்கா அது வீணாக போயிடும், யாரும் கேட்க மாட்டான். இதில் பெற்றவங்களுக்கும் கொஞ்சம் பங்கு இருக்கணும். அங்கே நிர்வாகம் பண்ணுறாங்க பாருங்கள், அந்த ஊராட்சி ஒன்றிய பள்ளிகள், அது அப்போல்லாம் ஊராட்சி ஒன்றியம் தான் நிர்வாகம் பண்ணுச்சு அந்த துவக்கப்பள்ளியெல்லாம், அவங்கெல்லாம் அதை வந்து கண்காணிப்பாங்க. அப்போ இது இலவசமாக இருக்கிறதால அதுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி திரு கர்ம வீரர் காமராஜர் வந்து அப்படி சொன்னாராம். அதை நான் படிச்சிருக்கேன். அந்த மாதிரி திரு எம்ஜிஆர் அவர்கள் பாருங்கள், அந்த காலத்திலேயே பண்ணி இன்ன வரைக்கும் போகுது. அந்த சத்துணவு கொண்டு வரதால தான் இன்றைக்கி எத்தனையோ விதவை பெண்கள், அதை கொடுத்து நான் போனதுன்னு சொல்லியிருக்கேன், எத்தனையோ விதவை பெண்கள், எத்தனையோ ஒவ்வொரு ஊர்லேயும் அவங்களுக்கு ஒரு பெண்களுக்கு ஒரு மரியாதை வந்தது. அந்த இளம் விதவைகளுக்கும் ஏற்கனவே இருக்கிற விதவைகளுக்கும் கூட பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மரியாதையும் ஒரு வாழ்வியலும் கொஞ்சம் கிடச்சிது. இதெல்லாம் தான் ஒரு பெரிய திட்டமாக நான் சொல்கிறேன். அதனால தான் வள்ளுவமே சொல்லும் பார்த்தீங்களா, பாத்தூன் மரியி அவனை பசி என்னும் தீப்பிணி தீண்டல் அரிதுன்னுவார். ரொம்ப அற்புதமான குறள். பாத்து ஊன் அப்படின்னா ஒருத்தருடைய பசியாக இருக்கணும், உன்னை வச்சு பார்க்குறான் பாருங்கள், அவனை பசி என்னும் தீப்பிணி தீண்டல் அரிதுன்றார். அவனை வந்து ஒரு தீப்பிணி, ஒரு தீ நோய், தொழுநோய், எந்த நோயும் அவனை அணுகாது, மற்றவனுக்கு கொடுக்குறான். அதனால தான் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம்னு ஏன் சொன்னாங்கன்னா, அந்த பசிப்பிணியை தீக்கிறது தான் தலையாய கடமையாக இருந்தது. அதுதான் வள்ளுவரும் இவ்வளோ சொல்கிறாரு, வள்ளலாரும் அதை பின்பற்றினார். அதையே தான் திரு எம்ஜிஆரும் பின்பற்றினார். அதுலேயே 10வது குறளுக்கு முன்குறள் ஒரு குறள் வரும், ரொம்ப அற்புதமான குறள். இரத்தலின் இன்னாது, நல்லா கவனிங்க, இரத்தலின் இன்னாது, இரத்தல்னா இந்த இது, இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உடல் அப்படின்றார். இரத்தலின் இன்னாதுன்றார். ஒரு பிச்சை எடுக்கிறது கேவலமானது. ஆனால் அதை விட கேவலம் எது தெரியுமா, நீங்கள் பல்சுவை உணவை வச்சுக்கிட்டு யாருக்குமே கொடுக்காம சாப்பிட்றீங்க பாருங்கள், அது பிச்சை எடுக்கிறத விட கேவலம் அப்படின்னு சொல்லுவார். அதாவது பாருங்கள் எவ்வளவோ அற்புதமாக சொல்கிறார் பாருங்கள். இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய என்னன்னா எல்லா காய்கறியும் வச்சுக்கிட்டு எல்லா வகை உணவு வச்சுக்கிட்டு நிரப்பிய தாமே தமியர் உணல் அப்படின்றது. அப்போ என்ன, எல்லாருக்கும் கொடுத்துட்டு, எல்லாருக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிடணும். அதனால தான் நபிகள் ஐயா சொல்லுவார் ஒரு இடத்துல, உங்களுடைய வீட்டினுடைய சமையல் வாசனை எத்தனை வீட்டுக்கு போதோ அத்தனை வீட்டுக்கும் நீங்கள் போய் அழைப்பு கொடுங்க கூட சாப்பிட்றதுக்குன்னுவார்.
உங்கள் சமையலறையில் யார் முதல்ல சமைக்கிறாங்களோ அவங்கள முதல்ல சாப்பிட சொல்லுங்கன்னு சொல்லுவார். ஒரு சமையல்காரர் செஞ்சாருன்னா அவரை கூலிக்காரர் நினைக்காதீங்க, அவரை முதல்ல சாப்பிட வைங்கன்னு சொல்லுவார். இந்த மாதிரி பண்புகளை நம்ம வளர்த்துக்கணும். அதனால தான் நான் முதல் பாட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த உலகத்தின் தூக்கம் கலையாது ஒன்று. ஏன்னா அந்த உலகம் தூங்கிட்டே இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், அடுத்தடுத்து போர் வந்துட்டு இருக்குது. அடுத்தடுத்து என்ன மூணுமோன்னு தெரியல. இங்கே அரசியல் சரியில்லை. ஆட்சியாளர்கள் எல்லாம் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று. நேற்று ஒன்று பேசுகிறாங்க. சொல்லுவார் வள்ளலார், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும்னுவார். இங்கே அப்படியா இருக்குது. நேற்று ஒன்று பேசுகிறார் நம்முடைய முதல்வர். ஒருத்தர் ஆஹா இப்படிப்பட்டவன் மோசமானவன் உலகத்தில் இருப்பான்னு கேட்டார் நம்ம முதல்வர். இன்றைக்கி அவர் தியாகின்றார், அவர் தான் உறுதிவான்றார். இன்றைக்கி என்ன பண்ண முடியும்? இன்றைக்கி அப்படியே ஆயிடுச்சு நாடு. கருணை கிடையாது. கருணையிலா ஆட்சி கடிதில் ஒழிகேன்னுவாங்க. கருணை இல்லைன்னா அந்த காட்சி சீக்கிரம் அந்த காட்சி சீக்கிரம் ஒழிஞ்சிடும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி வள்ளலார் பிறந்த தினத்தில் உலகமெல்லாம் இருக்கிற சண்டைகளெல்லாம் ஒருங்கிணைச்சி ஒருமையாகி மக்களுக்கிட்ட அன்பு மேலோங்கணும், அவங்ககிட்டலாம் கருணை மேலோங்கணும்னு சொல்லி இந்த அற்புதமான இந்த வள்ளலாரும் செம்மலாருங்கிற இந்த பதிவில் இந்த 2 பேர்களும் எவ்வளோ கருணையாக இருந்தாங்க, எவ்வளோ மற்றவங்களுக்கு உணவு கொடுக்கறதையே முக்கியமான வாழ்க்கையை நினச்சாங்கன்னு சொல்லி இந்த அற்புதமான பதிவை இதோடு நான் நிறைவு செய்கிறேன். அன்புள்ள மிக்கவர்களே, அற்புதமானவர்களே, புரட்சித் தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற, இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற, இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே, இந்த தமிழ் தீயினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க, பிளெஸ்ஸிங் கொடுக்குறாங்க. சில பேர் அவங்களால முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க. எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது. ஏன்னா நானும் நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவுகளை சொல்லியிருப்பேன். நானும் அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை, இழந்திருக்கிறேன். அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் ஒரு இறைலயமான ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் நம்ம மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்கும்னு சொல்லி, அதனால் எங்களுக்கு பொருளுதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிலை உடையவர்கள் கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க. அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது.